டெவில்ஸ் கிச்சன் பார்க்குற 90% ஆஃப் ஆடியன்ஸுக்கு, சப்ஸ்கிரைபராக இருக்கலாம், இல்லை நான் சப்ஸ்கிரைபராக இருக்கலாம், அவங்க எல்லாருக்குமே பேய் அனுபவங்கிறது காமனான ஒரு விஷயமா இருந்துக்கிட்டு தான் இருக்கு. இப்படி அவங்களுக்குன்னு இருக்கிற ஒரு பேய் அனுபவத்தை அவங்க வீட்டில் இருக்கிற அம்மா கிட்டேயோ அப்பா கிட்டேயோ இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யார்கிட்டயாச்சும் வந்து ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கு அது மேலே நம்பிக்கை வரதில்லை, சிரிப்பு தான் வருது. லைக் நம்ம டெவில்ஸ் கிச்சன்லேயே நிறையா இதோட 41வது வீடியோ இது. கீழே கமெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 150 கமெண்ட்ஸ் வருது அப்படின்னா ஒரு 4-5 கமெண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் அகைன்ஸ்டாக தான் வருதுன்னு பார்த்துக்கோங்களேன். மற்ற ஒரு 100-110 பேருக்கு வந்துட்டு எனக்கு இந்த அனுபவம் நடந்திருக்கு, இதே மாதிரி எங்கள் வீட்டில் நடந்திருக்கு, எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறவங்க தான் அதிகம். அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியில் ஒரு பொண்ணு அவங்க மாமா அத்தை வீட்டில் அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு கோஸ்ட் அனுபவத்தை, அதாவது ரொம்ப பயங்கரமான ஒரு அனுபவம், அதை அவங்க கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க யாருமே நம்பலை. ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாருமே நம்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. ஏன்னா அவங்க வீட்டில் நடந்த அசம்பாவிதம், அமானுஷ்யம், அந்த மாதிரி அப்பேற்பட்ட ஒரு உண்மை கதையை தான் இன்னைக்கு நம்ம ஷோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். இன்னைக்கான ஸ்டோரிக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி கிரைம் பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இன்னொரு யூடியூப் சேனல் இருக்குது. அது உங்களில் நிறைய பேர் தெரிய வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போது காதலான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு வெப் சீரிஸ் பண்ணியிருந்தோம். ஒரு மூவி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம் கிரைம் பார்ட்னரில். நீங்கள் நிறைய பேர் பார்த்துட்டு அதில் கமெண்ட் பண்ணியிருப்பீங்க, பட் இன்னும் நிறைய பேருக்கு சேரலன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இந்த ஸ்டோரி முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் போய் பாருங்கள். என்ன பிரபாகரன், நாங்களே வந்து உங்களோட டெவில்ஸ் கிச்சனில் கோஸ்ட் ஸ்டோரி கேட்குறதுக்காக தான் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கிறோமே ஒழிய, நீங்கள் என்னடான்னா அதில் போய் வெப் சீரிஸ் பாருங்கள் அப்படி இப்படின்னு சொல்கிறீங்கன்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கப்புறம் கிரைம் பார்ட்னரில் நீங்கள் டெவில்ஸ் கிச்சனில் பார்த்த 41 ஸ்டோரியுமே உங்களுக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிமாவோ இல்லை வெப் சீரிஸாவோ வரப்போகுது கூடிய சீக்கிரத்தில். எனக்கு உடம்பு சரியானதுக்கப்புறமா நம்ம டெவில்ஸ் கிச்சனில் வர எல்லா கதையுமே அதில் நீங்கள் ஒரு படமாவோ இல்லை வெப் சீரிஸாவோ இல்லை ஒரு ஷார்ட் ஃபிலிமாவோ பார்க்க போகிறீங்க. ஸோ எல்லாருமே கிரைம் பார்ட்னர் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இன்னைக்கு ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். சென்னை திருவள்ளூர் பகுதியை சேர்ந்த சுவாதி அப்படிங்கிற பொண்ணு தான் நமக்கு இந்த ஸ்டோரியை இன்ஸ்டாகிராமில் அனுப்பியிருக்கிறாங்க. திருவள்ளூரில் சுவாதியோட அம்மா அப்பா இவங்க 3 பேரும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. இவங்க வந்து எப்பயுமே, அதாவது சுவாதி வந்து எப்பயுமே அவங்க அப்பா அம்மா கூட இருந்ததை விட அத்தை மாமா கூட தான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்களாம். அவங்க 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுலேருந்தே அவங்க அத்தை மாமா வீட்டில் தான் அதிகமாகவே வளர்ந்து வந்திருக்கிறாங்க. சொல்லப்போனால் அவங்க அத்தை மாமா வீட்டில் மட்டும்தான் இருப்பாங்க. இவங்க அப்பா அம்மா வீட்டில் வெக்கேஷன் மாதிரி வந்து போயிட்டு இருப்பாங்களாம். சுவாதியோட அத்தையும் மாமாவும் இருக்கிறது ஒரு கோட்ரஸ் வீடுங்க. இவங்க அப்பாவும் அம்மாவும் இருக்கிறது ஒரு குடிசை வீட்டில் ஏரியாவில் இருக்கிறாங்க. ஸோ சுவாதிக்கு வந்து அவங்க கோட்ரஸ் வீடு மேலே ஒரு கண்ணுனே சொல்லலாம். ஏன்னா அங்கே வந்து நிறையா கூட விளாடுறதுக்கெலாம் குழந்தைங்கள்லாம் இருப்பாங்க. அது போக அவங்க எதிர்பார்க்குற இந்த விளையாட்டு பொருட்கள்லாம், லைக் ஒரு காஸ்ட்லியான பொருட்கள்லாம் வந்து அங்கே நிறையா குழந்தைங்கள்லாம் வச்சுருக்கிறனால அவங்க அத்தை மாமாவுக்கும் குழந்தை இல்லாத காரணத்தினால இவங்கள வந்து அவங்க ரொம்பவே செல்லமாக வளர்த்துருக்குறாங்க. ஸோ சுவாதிக்கு இப்போ அவங்க அத்தை மாமா தான் அப்பா அம்மா மாதிரி. அவங்க வீடு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பெரிய ஹாலுங்க, நீளமான ஹாலாம். உள்ளே போனோடனேமே ஒரு நீளமான ஹாலுக்கு அப்புறமா கிச்சனுக்கு அப்புறமா தான் லாஸ்ட்ல வந்து அவங்களோட பெட்ரூம் இருந்திருக்குதுங்க. சுவாதி அந்த குவார்டர்ஸ் வீட்டில் வந்து விளாண்டுட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற குழந்தைங்க எல்லாருமே கொஞ்சம் இந்த மாதிரியான பேய் கதைகள், அமானுஷ்யமான விஷயங்களை பற்றிலாம் நிறையா பேசுவாங்களாங்க. அந்த குழந்தைங்க வந்து சொல்கிறது எதுவுமே பொய்ங்கிற மாதிரி இருக்கவே இருக்காதான். ஏன்னா எல்லாத்துக்குமே ஆதாரபூர்வமாகவும் சிலர்லாம் நிரூபிச்சிருக்கிறாங்க அந்த குழந்தைங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தைங்க எல்லாருமே இந்த கண்ணாம்பூச்சி விளாடுவாங்க இல்லையா, குவார்டர்ஸ் வீட்டில் வந்து கீழே வந்து ஒரு பெரிய பார்க்கிங் இருக்கும். பார்க்கிங் இருக்கிற இடத்துல வந்து நிறையா ஒளிஞ்சிக்கிறதுக்கு இடங்கள்லாம் இருக்கும். அந்த இடங்களில் ஒரு இடத்துல ஒரு பையனுக்கு ஃபிக்ஸ் வந்து கீழே மயக்கம் போட்டு வந்து சாகுற நிலைமையே கடந்து வந்தான் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க கேள்விப்பட்டிருக்கிறாங்க, நேர்லையும் பார்த்துருந்துருக்குறாங்க. அவங்க அத்தை மாமா 2 பேருக்குமே இந்த மாதிரி அமானுஷ்யங்கள்லையோ இல்லை இந்த மாதிரி பில்லி சூனி இந்த மாதிரி விஷயங்களில் வந்துட்டு சுத்தமாக நம்பிக்கை கிடையாது. அவ்வளோ ஏங்க, கடவுள் மேலேயே நம்பிக்கை கிடையாது. அவங்க வந்து சாமி கும்பிடவும் மாட்டாங்க. சாமி பிடிக்காதுன்னு கிடையாது, பட் ரொம்ப நம்பிக்கை, மூட நம்பிக்கைங்கிறது அவங்களுக்கு கிடையாது. சாமி இருக்காரு அவ்வளோதான். ஆனால் அதுக்குன்னு வந்து அவர் தான் நமக்கு எல்லாமே பண்ணுவார்னு வெயிட் பண்ணக்கூடாது. நம்ம வேலையை பார்த்தா தான் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வர காசு சாமி, நமக்கு வர தொழில் சாமி. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் உள்ளவங்க தான் அவங்களோட அத்தை மாமாங்க. ஒரு நாள் இவங்க அத்தை மாமா சுவாதி
3 பேர் சேர்ந்து கிச்சனில் வந்து சமைச்சிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. சுவாதி இப்போ 9th ஸ்டாண்டர்ட் லீவில் இங்கே வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாருமே ஒன்றா சமைக்கலான்னு சொல்லிட்டு ஜாலியாக ஆளுக்கு ஒரு வேலை பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க. வெங்காயம் வெட்டுறதுக்கு ஒருத்தவங்க, தக்காளி வெட்டுறது ஒருத்தவங்க. அவங்க மாமா வந்து இவங்க 2 பேரையும் கலாய்ச்சிக்கிட்டு அங்கேயே நின்று லைக் நம்ம அஞ்சலி பிரபாகரில் வந்து குக் வித் அஞ்சலின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அந்த மாதிரி சேம் பேட்டர்னில் சமைச்சிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் சுவாதியோட அத்தை, ஏய் சுவாதி, முட்டை அப்புறம் அந்த சில பொருட்கள்லாம் வந்து அங்கே ஹால்லேயே இருக்குடி, டிவி டேபிளுக்கு அடியில் இருக்குது, கீழே தான் இருக்குது, இப்போ வெளியே போயிட்டு வந்தப்போ அப்படியே நேராக உள்ளே வந்துட்டேன், அதை மட்டும் எடுத்துகிட்டு வான்னு சொல்லி சுவாதியை அனுப்புகிறாங்க. சுவாதியும் அங்கேருந்து சிரிச்சுக்கிட்டே சரி ஓகே அத்தை, நான் போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்திருக்கிறாங்க. சுவாதி கிச்சன்ல இருந்து மெதுவாக ஹால் வரைக்கும் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் சுவாதிக்கு ஏதோ ஒரு நெகட்டிவ் வைப் கிடைக்குது. நான் சொன்ன மாதிரி அவங்க வீடு எப்படி இருக்கும் அப்படின்னா, நீளமான ஒரு வீடு, ஹால் பெருசு, அந்த ஹாலை விட பெருசு அவங்க கிச்சனுக்கு போகிற வழி. ஏன்னா கிட்டத்தட்ட 1150 ஸ்கொயர் ஃபீட்டாக அவ்வளோ சொன்னாங்க. அவ்வளோ பெரிய வீட்டில் நீளமான ஒரு இடத்துல அந்த பக்கம் நிற்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 150 மீட்டர்னு வச்சுக்கோங்களேன். அந்த பக்கமாக அவங்க எல்லாருமே சிரித்து பேசிகிட்டு இருக்கிறது கூட இங்கே ஹாலில் கேட்க மாட்டேங்குது. அப்போ எந்த மாதிரியான வீடு இருக்குன்னு நீங்களே கற்பனை பண்ணிக்கோங்க. ஹாலுக்கு வந்த சுவாதிக்கு ஏதோ ஒரு நினப்பில் லைட்டாக திரும்பி பார்த்துருக்குறாங்க. அவங்க கிச்சனே அவங்களுக்கு 1 கிலோமீட்டர் தூரத்தில் தெரிஞ்சிருக்குங்க. ஏன்னா இவங்க ஹாலில் வந்து அந்த மீடியம் லைட்டு மங்களா வெடிபல்ப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மட்டும்தான் ப்ளூ கலரில் ஒரே ஒரு லைட் எரியுது. அந்த பக்கம் அந்த ஹாலுக்கு நடுவில் அந்த கிச்சனுக்கு போகிற தூரம் இருக்குது இல்லையா, அதுவுமே இருட்டாக தான் இருக்குது. கிச்சனில் மட்டும்தான் வெளிச்சம் இருக்குது. இது எல்லாத்தையுமே அந்த சின்ன பொண்ணு தாண்டி வரும்போது அவங்களுக்கு தோணலை. ஆனால் அவ்வளோ தூரம் நடந்து வந்ததுக்கப்புறமா இவங்க மைண்டில் ஏதோ ஒன்று தப்பாக இருக்கிற மாதிரியே தோணியிருக்குதுங்க. இப்போ சுவாதி டக்குன்னு கீழே குனிஞ்சு அந்த காய்கறி கூட எடுத்துகிட்டு வேகமாக மூவ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த இடத்துல மூவ் பண்ணும்போது ஒரு மூச்சு காத்து அவங்க மேலே பட்டிருக்குதுங்க. யாரோ ஒருத்தர் பக்கத்தில் நின்று இப்படி நம்ம திரும்பும்போது ஒரு மூச்சு காத்து பட்டா எப்படி இருக்கும், அதே மாதிரி அவங்களுக்கும் அந்த மூச்சு காத்து பட்டிருக்கு. இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு யாரோ ஒருத்தர் அங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஒருவேளை அவங்க அத்தையோ மாமாவோ இந்த பொண்ணை வந்துட்டு சும்மா ப்ராங்க் பண்ணுறாங்களா இல்லை எதனா விளையாடுறாங்களாங்கிற ஒரு இதில் இந்த பொண்ணு அங்கே ஓடாமல், மாமா அத்தை விளையாடாதீங்க பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு கத்தலை மெதுவாக கேட்டிருக்கிறாங்க. ஆனால் அந்த கிச்சன்ல இருந்து அவங்க மாமாவும் அத்தையும் ரெஸ்பான்ஸ் பண்ணல. அவங்க வேலையை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த பொண்ணு ஒரு கட்டத்துக்கு மேலே யாரும் இல்லை, ஒருவேளை நம்ம அந்த குழந்தைங்களோடலாம் சேர்ந்து கீழே வந்து விளாடும் போது அவங்க சொல்கிற அந்த அமானுஷ்ய கதைகள் இதெல்லாம் கேட்க 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 நமக்குமே ஒரு மாதிரி நெகட்டிவ் வைபாக இருக்கோ, அதனால தான் இப்படி இருக்கும்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் நகர்றாங்க. நகரும்போது அவங்க சைடு கண்ணில் ஒரு உருவங்க, டிவிக்கு பக்கத்தில் எரிஞ்சு போன ஒரு உருவம். கண்ணு மட்டும்தான் இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு, உடம்பே ஃபுல்லாக பிளாக்காக இருந்திருக்குங்க. அது வந்து முறைச்சி பார்த்துக்கிட்டு இருந்திருக்கு சுவாதியை. இப்போ இந்த பொண்ணு பார்த்துட்டு சடனாக அப்படியே ஸ்டன் ஆகி அங்கேயே நின்றுக்கிறாங்க. நின்றுட்டு சைடில் பார்க்குறாங்க, அந்த உருவம் அந்த கண் இவங்களை பார்க்குதுங்க. ஐ டு ஐ பார்க்குறாங்க இந்த சுவாதி. அந்த நேரத்தில் இவங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டு கத்துறாங்க. அந்த காய்கறி கூடயே தூக்கி போட்டுட்டு அத்தை மாமான்னு சொல்லி கத்துறாங்க அந்த இடத்துல. அங்கேருந்து அவங்க மாமாவும் அத்தையும் திருச்சி ஓடி வராங்க. என்னமோ ஏதோ பிள்ளைக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேமா ஓடி வந்து பார்த்தா இந்த பொண்ணு கீழே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. மயக்கம் போட்ட சுவாதி கண்ணை முழிச்சு எந்திரிச்சு பார்க்குறாங்க. அவங்க பெட்ரூமில், அவங்க மாமா அத்தையோட பெட்ரூமில் தான் படுத்து இருந்துருக்குறாங்க. எந்திரிச்சு பார்த்தா யாருமே இல்லை. ஏசி ஓடிக்கிட்டு இருக்கு, ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு, கிளாக் சுற்றுற சத்தம் எல்லாமே அவங்களுக்கு கேட்குது. ஆனால் அவங்க அத்தை மாமாவோட சத்தம் இல்லாமல் வீடே மயான அமைதியாக இருக்குது. ஆல்ரெடி ஒரு அமனுஷத்தை பார்த்து தான் சுவாதி மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறாங்க. எந்திரிச்சு உட்காந்தோன்னே யாருமே இல்லைன்னோனையும் ஒரு பயம் வருது சுவாதி. இப்போ அந்த கதவை பார்த்துக்கிட்டே அத்தை மாமா அத்தை அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்குறாங்க. இவங்க கூப்பிட்டுட்டு இருக்கும்போது இவங்க வெளியே வந்து பார்த்தாங்க இல்லையா, அந்த டிவி கிட்ட பார்த்தாங்க இல்லையா ஒரு அமானுஷத்தை, அதுக்கு முன்னாடி ஒரு மூச்சு காத்து இவங்க மேலே பட்டுச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அதே மூச்சு காத்து இப்போ இவங்க மேலே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் படுது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பட்டோனையும் இவங்க படுத்திருக்கிறது ஒரு பெட்டில், எந்திரிச்சு உட்காந்துருக்கிறது ஒரு பெட்டில். பெட்டு வந்து யாரும் உட்காந்துருக்கிற மாதிரிலாம் இல்லை. இவங்களுக்கு பின்னாடி யாரும் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இந்த பொண்ணு எந்திரிச்சோன்னையுமே சுற்றி பார்த்துட்டு தான் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு தான் அவங்க அத்தை மாமாவே கூப்பிட்றாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மூச்சு காற்றுல அவங்களோட முடியே லைட்டாக ஆடுது. அந்த பொண்ணோட முடி லைட்டாக ஆடுது. அவங்களுக்கு அந்த உணர்றாங்க, யாரோ மூச்சு காற்று பலமாக விடுறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு ஹீட்டை உணர்றாங்க. இப்போ அந்த பொண்ணுக்கு மறுபடியும் ஒரு பயம் வருது. யாராக இருக்கும், யார் பின்னாடி உட்காந்துருப்பான்னு சொல்லி திரும்பி பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு மெதுவாக திரும்பி பார்த்துருக்குறாங்க. இந்த பொண்ணு திரும்பும்போது
இதே மாதிரி இப்போ நம்மளோட பேக்ரவுண்டு இருக்கு இல்லையா, இதே மாதிரி அந்த பொண்ணோட பேக்ரவுண்டு பிளாக்காக இருந்திருக்கு. ஆக்சுவலாக அவங்களோட வீட்டில் வந்து எல்லோ கலர் பெயிண்ட் தான் வீடு முழுக்க. எல்லோ கலர் பெயிண்ட்னா எதுக்கு அவங்களுக்கு பிளாக் கலரில் தெரியணும்? பயந்துக்கிட்டே திரும்பி இருக்கிறாங்க. பிளாக் கலர் பேக்ரவுண்டாக இருக்குது, நம்மளோட பேக்ரவுண்ட் மாதிரியே. அவங்க வீடே எல்லோ கலர் பெயிண்டிங்கில் தான். ஆனால் எதுக்கு பின்னாடி பிளாக் கலரில் இருக்கணும்? அந்த பொண்ணு திரும்புகிறாங்க. திரும்புகிற இடம்லாம் எல்லோவாக இருக்குது, இந்த சைட்லலாம் எல்லோவாக இருக்குது, பேக்ரவுண்டில் மட்டும் பிளாக் கலரில் இருக்குது. பயந்துக்கிட்டு திரும்பி பார்க்குறாங்க. பார்க்கும்போது இதே மாதிரி தாங்க, யாரோ கதவை திறந்துருக்குறாங்க, மெயின் டோரை, அதாவது இவங்களோட ரூம் டோரை. அத்தைன்னு சொல்லி கத்திருக்கு இந்த பொண்ணு பயத்தில். ஏன்னா பின்னாடி யாரோ பிளாக் கலர்ல பேக்ரவுண்ட் இருக்குன்னு சொல்லி தான் திரும்பி இருக்கு. இந்த கதவை திறக்கிற சத்தம் வேமா ஃபோர்ஸா திறந்துருக்காங்க கதவை. இந்த சத்தம் கேட்ட உடனே அந்த பொண்ணு பதறி அடிச்சுட்டு பார்த்தா அவங்களோட மாமா. என்னாச்சுமா சாத்தி, என்னாச்சுமான்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடி வந்திருக்கிறாரு. அங்க கிச்சன்ல இருக்கிற அவங்க அத்தையும் அங்கிருந்து ஓடி வந்திருக்காங்க. என்னாச்சுங்கன்னு சொல்லிட்டு இந்த சுவாதி வந்து பதறி போயிட்டு, யாரோ இருக்காங்க, எனக்கு தெரியுது, யாரோ இருக்கிறாங்க, என் கண்ணுக்கு தெரியுது, அத்தை மாமா என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு கத்தி இருக்கிறாங்க. இப்ப உங்க அத்தைக்கு மாமாவுக்கும் பயம் வந்திருக்கு. என்னடா அது, இவங்க அப்பா அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்? அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இவங்க அத்தை மாமா வீட்டுக்கு போறதே பிடிக்காது. ஏன்னா ஒரு குழந்தை வந்து ஓரளவுக்கு ஒட்டுனா பரவாயில்ல, அப்பா அம்மாவையே பிரிஞ்சு போய் ஒட்டுற அளவுக்கு ஒட்டுனா யாருக்குமே ஒரு விருத்தி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் அவங்க அப்பா அம்மாவுக்கும். இப்ப சுவாதியோட அத்தை சொல்றாங்க, ஏங்க இது சரிப்பட்டு வராது, இவ எதையோ பார்த்து பயந்துருக்கிறா, நம்ம கூட்டு போயிட்டு எங்கேயாவது மந்திரிச்சிட்டு கூட்டு வரலாங்க அப்படிங்கிறாங்க. கடவுள் நம்பிக்கையே இல்லாத ஒருத்தவங்க இவங்க பண்ணுற அலப்பறையை பார்த்துட்டு, இவங்க பண்ணுற அந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு அவங்களே பயந்து போய், வாங்கங்க போய் மந்திரிச்சிட்டு வரலாம், எங்கேயும் தர்காவுக்கு போகலாம், இல்லை கோயிலுக்கு போகலாம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா விசாரிங்க, நம்ம போய் மந்திரிச்சிட்டு வரலாம்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்டுக்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அவரும் வேறு வழியே இல்லாமல் முதல்ல ஒரு கோயிலுக்கு கூட்டு போயிட்டு மந்திரிச்சு விட்டு கூட்டு வந்து படுக்க வச்சுருக்குறாங்க. இப்போ அவங்க பெட்ரூமில் வந்து ஏதோ இருக்குது, பெட்ரூமில் எனக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு ரொம்ப இதாக இருக்குது, பயமாக இருக்குன்னு சொல்லி அவங்க சொன்ன காரணத்தினால ஹாலில் கீழே பெட்டு போட்டு அவங்க அத்தையும் அந்த பொண்ணு சுவாதியும் வந்து படுத்துருக்குறாங்க. சோஃபாவில் அவங்க மாமா படுத்துருந்துருக்குறாருங்க. அவங்க ஹாலில் ஒரு டிவி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து பழைய காலத்து டிவிங்க. சுவாதி இந்த கதை நடக்கிற காலகட்டத்தை என்கிட்ட சொல்லலை, ஆனால் பிளாக் அண்ட் ஒயிட் டிவி தான் அங்கே எங்கள் அத்தை வீட்டில் இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் அது என்ன காலகட்டமாக இருக்குங்கிறத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன், நீங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பிளாக் அண்ட் ஒயிட் டிவியில், பழைய டிவிலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா டிவி ஆன் ஆகும்போதும் ஆஃப் ஆகும்போதும் ஒரு இறைச்சலோட தான் ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி தான் நைட்டு ஒரு 12 மணி இருக்குங்க. இவங்க வீட்டிலலாம் வந்துட்டு அப்போது அந்த காலகட்டத்தில் இந்த 12 மணி ஆயிடுச்சுன்னா 12 மணி அடிக்குங்க. வால் கிளாக்கில் 12 மணி ஆயிடுச்சு அப்படின்னா 12 பெல் அடிக்கும், 1 மணி ஆயிடுச்சுன்னா 1 பெல் அடிக்கும். அந்த மாதிரியான ஒரு வால் கிளாக் தான் இவங்க வீட்டில் இருந்துருக்கு. 12 மணி ஆனவுடனேயும் 12 பெல் அடிக்குதுங்க. 11வது பெல் அடிக்கும் போது இவங்க டிஸ்டர்ப் ஆகி கொஞ்சம் லைட்டாக முழிக்க ஆரம்பிக்கிறாங்க சுவாதி. 12வது பெல் அடிக்கும் போது நல்லாவே முழிச்சிடுறாங்க. இவங்களுக்கு தண்ணி தாகம் எடுக்குது. ஹாலில் பார்த்தா தண்ணி கேன் இல்லை, டிவி கிட்ட தான் தண்ணி கேன் இருக்குது. இப்போது டிவி கிட்ட எந்திரிச்சு போய் தண்ணி கேன் எடுக்கிறதுக்காண்டி அத்தையோ மாமாவும் முழிச்சிருக்கிறாங்க. ஒருவேளை அவங்களும் இந்த பெல் சத்தத்தில் வந்து டிஸ்டர்ப் ஆகி எந்திரிச்சிருக்கலாம்னு சொல்லிட்டு 2 பேரையும் பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி 2 நாள் தூக்கம் இல்லை இந்த பொண்ணால், அதனால் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க சுவாதியோட அத்தையும் மாமாவும். இப்போ சுவாதி மட்டும் எந்திரிச்சு போய் அத்தையும் மாமாவையும் டிஸ்டர்ப் பண்ண வேணாங்கிற காரணத்தினால டிவி கிட்ட இருக்கிற அந்த தண்ணி பாட்டிலை எடுத்து குடிச்சிருக்கிறாங்க. குடிச்சிட்டு கீழே வச்சுட்டு திருப்பி வரும்போது ஒரு சத்தம் கேட்குதுங்க. எஸ், அந்த டிவி ஆன் ஆகிருக்கு ஆட்டோமேட்டிக்காக. இந்த பொண்ணு பயந்து போய் எங்கள் அத்தைக்கிட்ட வந்து பெட்டில் வந்து ஓடி வந்து படுத்துருக்குறாங்க. படுக்கலை, உட்காந்து ஒரு மாதிரி பயத்தோடு அந்த டிவியை பார்த்துருக்குறாங்க. அந்த டிவி இப்போ ஆன் ஆகிருக்கு, புள்ளியாக போய்கிட்டு இருக்கு. திடீர்னு எனக்கு இப்போ கூட புல்லரிக்குதுங்க அதை சொல்லும்போது. அன்னைக்கு சுவாதி அவங்க ஹாலில் பார்த்த அதே கருப்பு உருவம், அதே பயங்கரமான எரிஞ்சு போன ஒரு உருவம், கண்ணுலாம் ஒரு மாதிரி ரெட்டாக இருக்கிற அந்த ஒரு உருவம், இப்போ அந்த புள்ளி அடிக்கிற டிவிக்குள்ள அந்த உருவம் தெரியுதுங்க இவங்க சுவாதிக்கு. அந்த உருவம் தெரியுறத பார்த்தோன்னே சுவாதி வந்துட்டு ஒரு மாதிரி பயந்து போய் கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சு, விடவிட நடுங்க ஆரம்பிச்சு, அந்த போர்வையை இவங்க கையில் வச்சிருக்க போர்வையை வந்து ஒரு மாதிரி நடுங்க ஆரம்பிச்சு வேர்த்து கொட்டி கத்துறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இவங்க அத்தையை கூப்பிடுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இவங்களுக்கு வாய்ஸ் வர மாட்டேங்குது. நாக்கு திணறி இருக்கு, கையெல்லாம் உதறி இருக்கு, ஒரு மாதிரி வேர்த்து கொட்டி இருக்கு. அதை பார்த்து அப்படியே ஸ்டன் ஆகி போய் நின்றுக்கிறாங்க.
அந்த உருவம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த டிவில இருந்து வெளியே வர மாதிரி இவங்களுக்கு வந்து இவங்க சொல்றது ஆலோசனேஷனா என்னன்னு தெரியலங்க. ஆனா இவங்க சொன்ன விதம் அந்த உருவம் அந்த டிவில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர மாதிரியே இவங்களுக்கு தெரிஞ்சிருக்குதுங்க. அந்த டிவில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்த உருவம் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ல இவங்க மூஞ்சுக்கு நேரா வந்து நின்று ஒரு மாதிரி கத்தி இருக்குங்க. காது கிளியிற அளவுக்கு கத்தி இருக்கு, பயமுறுத்தி இருக்கு இந்த பொண்ணு. இந்த பொண்ணும் அந்த உருவம் கத்துனதை விட டபுள் மடங்கா கத்தி இருக்கிறாங்க. இவங்க கத்துன கத்துல அந்த குவார்டர் சீட்ல பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு எந்திரிச்சிருக்கிறாங்க. இவங்க அத்தை மாமா 2 பேருமே எந்திரிச்சிருக்கிறாங்க. டக்குன்னு இவங்க எந்திரிச்சு இவங்க அத்தையும் மாமாவும் எந்திரிச்சதுக்கு அப்புறமா இந்த குழந்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க சுவாதி. இந்த மாதிரி நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க. வீட்டுல வெளியே எல்லாருமே கதவை தட்டுறாங்க, டம்மன்னு கதவை தட்டி இருக்கிறாங்க. என்னங்க என்னாச்சுங்க ஏதுங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த பொண்ணுக்கு ஏதோ ஒன்று ஆயிருக்கு, இந்த பொண்ணுக்கு வந்துட்டு எதையோ பார்த்து பாதிக்கப்பட்டிருக்காங்கிறது பக்கத்து வீட்டுக்காரங்களுக்குமே தெரியும். ஏன்னா இவங்க மாமாவும் அத்தையும் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட கேட்டுதான் இந்த முடிவை எடுத்திருக்காங்க. ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் இதே மாதிரி இல்லாமல் வேற ஒரு முறையில் வேற மாதிரி ஒரு பேட்டர்னில் அவங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஒரு அமானுஷ்யத்துக்கிட்ட. ஸோ அவங்க வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற வீட்டில் இருக்கவங்க தான் சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி அந்த கோயிலுக்கு கூட்டு போய் மந்திரிச்சிட்டு வாங்க, ஒன்றும் ஆகாது, 7 நாளில் சரியாயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இவங்க எல்லாருமே இந்த பொண்ணு சொல்கிறத நம்பாமல் இருக்க முடியாது. ஏன்னா ஆதாரபூர்வமாக டிவி ஆனில் தான் இருக்கு. அந்த டிவியை யார் ஆன் பண்ணியிருப்பா? அத்தைக்கும் மாமாவுக்கும் கொஞ்சம் கூட இவங்க மேலே டவுட் வரல. அது எப்படி இந்த பொண்ணே போய் டிவியை ஆன் பண்ணியிருக்குமோ, இந்த பொண்ணே போய் டிவி ஆன் பண்ணிட்டு கூட எதனா பார்த்து பயந்துருக்குமோ. நடிச்சாமல் 12 மணிக்கு மந்திரிச்சிட்டு வந்து தூக்கத்தில் இருக்கிற பொண்ணு எதனால் டிவி பார்க்கணும்? யாராச்சும் டிவி ஆன் பண்ணுவாங்களா? இல்லை டிவி பார்ப்பாங்களா? மாட்டாங்கல்ல. அப்புறம் எப்படி அவங்களால நம்பாமல் இருக்க முடியும் அந்த இடத்துல? ஸோ அன்னைக்கு நைட்டு முழுக்க அந்த குவார்டர்ஸில் இருந்த யாருமே, அதாவது இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த யாருமே தூங்கலை. ஃபுல்லாகவே இந்த பொண்ணு வந்து ஒரு மாதிரி பயந்த சுபாவத்தோட ஒரு மாதிரி இங்கே தான் இந்த டிவிக்குள்ளே தான் இருக்குது அந்த உருவம், அது வெளியே வந்துச்சு அத்தை, நான் பார்த்தேன், எனக்கு தெரியுது, நீங்கள் யாருமே இந்த வீட்டில் இருக்காதீங்க, வாங்க நம்ம அப்பா அம்மா வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கதறுது. அடுத்த நாள் காலையில் ஒரு தர்காவுக்கு அந்த பொண்ணை கூட்டு போயிருக்கிறாங்க. தர்காவுக்கு கூட்டு போன இடத்துல தான் எல்லாருக்குமே விஷயம் தெரிய வருது. இந்த பொண்ணு வந்து எதையோ பார்த்து பயந்துருக்கிறாங்க, இந்த பொண்ணை வந்துட்டு இதுக்கப்புறம் இந்த வீட்டில் வந்து வச்சுக்காதீங்க, இந்த பொண்ணு வந்து எதையோ பார்த்து பயந்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த தாயத்தெல்லாம் கட்டி விட்டு தண்ணிலாம் தொளித்து அவங்களுக்கு மந்திரிச்சு விட்டு அந்த பொண்ணுக்கு ஏதோ சில விஷயங்கள்லாம் கொடுத்து அங்கேருந்து அனுப்பி விட்டுருக்குறாங்க. இப்போ அத்தையும் மாமாவும் வீட்டுக்கு கூட்டு வரும்போது குவார்டர்ஸில் கீழே பார்க்கிங்கில் நின்றுக்கிட்டு இந்த பொண்ணு மேலே அவங்க வீட்டையே பார்த்துக்கிட்டு இருந்திருக்கு. இவங்க அத்தைக்கும் மாமாவுக்கும் சரியாக படலை. இதுக்கு மேலே அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லாமல் இருந்தால் அது பெரிய பிரச்சனையில் போய் தான் முடியும்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால் அவங்க மாமா அவங்க அப்பா அம்மா வீட்டிலே போய் அந்த பொண்ணை திருவள்ளூர்லேயே விட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. அவங்க அப்பா அம்மா வந்து இந்த பொண்ணை பார்த்துட்டு, இதுக்கு தான் நான் சொன்னேன் பெற்றவங்க கூட இருக்கணும்னு சொல்லி, தேவையில்லாமல் இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைங்க. இந்த பொண்ணு என்றைக்கு அங்கேருந்து வந்துச்சோ அடுத்த ஒரு வாரம் அவங்க வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைங்க. அவங்க அப்பா வந்து கீழே விழுந்து காலில் அடிபட்டு அவர் ஒரு மாதம் வந்து நடக்கவே முடியாத சூழ்நிலையில் இருந்திருக்கிறாரு. அவங்க அம்மா வந்து பாத்ரூமில் வழுக்கி விழுந்து அவங்களுக்கும் காலில் அடிபட்டு அவங்களாலேயும் நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்திருக்கிறாங்க. இந்த பொண்ணுக்குமே 10th ஸ்டாண்டர்ட், இந்த பொண்ணால் சரியாக ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் இவங்களுமே அடுத்தடுத்து ஃபெயில் ஆகிருக்கிறாங்க. இப்படியே ஒரு மாதம் கடந்திருக்குதுங்க. அதுக்கப்புறமா இவங்க போகாத கோயில் இல்லை, கும்பிடாத சாமி இல்லை, போகாத தர்கா இல்லை, சர்ச்சு கிடையாது. இவங்க எவ்வளவோ சாமி எல்லாரையுமே பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் 4 மாதம் கழிச்சு தான் அந்த பொண்ணு நார்மல் ஸ்டேஜுக்கே வந்திருக்கிறாங்க. இப்படியே ஒரு 4 மாதம் கடந்ததுக்கு அப்புறமா இப்போதாங்க விஷயமே ஆரம்பிக்குது. சுவாதியோட அத்தை இப்போ மாசமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு 4வது மாதம். அவங்க மாமா வீட்டில் இல்லாதப்ப அவங்க ஒரு நாள் கிச்சனில் சமைச்சிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி கிளாஸை வந்து யாரோ தட்டி விட்டு கீழே விழுந்த சத்தம் கேட்குது. பின்னாடி திரும்பி பார்த்தப்போ கிளாஸ் மட்டும் கீழே இருக்கு, அங்கனுக்குள்ளே யாருமே இல்லை. அவங்களுக்கு லைட்டாக ஒரு பயம் வந்திருக்கு. ஏன்னா அவங்க சடனாக திரும்பி பார்க்கும்போது யாரோ ஒருத்தர் ஓடுன மாதிரி இருந்திருக்குங்க. அதாவது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் ஒரு உருவம் மறைஞ்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஏதோ ஒரு அமானுஷ்யத்தை அவங்க பார்த்துருக்குறாங்க. இப்போ அவங்க அத்தைக்கு சுவாதியோட ஞாபகம் தான் வருது. ஏன்னா சுவாதி சொல்லியிருக்கிறாங்க, இந்த வீட்டில் ஏதோ ஒன்று இருக்குது, இங்கே யாருமே இருக்காதீங்க, போயிருங்கன்னு சொல்லி சுவாதி சொன்ன ஞாபகம் வருது. இருந்தாலும் குழந்தை இருக்குது வயிற்றில். அவங்களும் இப்போ நிறையா சாமி ஃபோட்டோலேருந்து எல்லாமே வாங்கி வச்சுட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மேபி அந்த கிளாஸ் வந்து யதார்த்தமாக கூட விழுந்திருக்கலாம் இல்லையா?
இப்போ சுவாதியோட அத்தை அந்த டம்ளர் கீழே விழுந்த கிளாஸை எடுத்து மேலே வச்சுட்டு மறுபடியும் அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்காங்க கிச்சனில். ஹாலில் ஒரு சத்தம், டிவி ஆன் ஆகி இறஞ்சிக்கிட்டு இருக்க ஒரு சத்தங்க. வீட்டில் சுவாதியோட அத்தை மட்டும்தான் இருக்கிறாங்க. அவங்க மாமா இல்லை, வேலைக்கு போயிருக்கிறாங்க. என்னடா இது சத்தம்னு சொல்லிட்டு அங்கேருந்து மெதுவாக நடந்து அந்த 4 மாத கர்ப்பிணி பெண் அங்கேருந்து நடந்து ஹாலுக்கு போயிருக்கிறாங்க. ஹாலுக்கு போய் பார்த்தா டிவி ஆன் ஆகி இறஞ்சிக்கிட்டு இருந்திருக்குங்க, ஒயிட்டில், பிளாக் அண்ட் ஒயிட்டில். என்னடா அது, டிவி எப்படி ஆன் ஆகிருக்கும்? சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதையுமே ஆஃப் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் அங்கே கொஞ்சம் நேரம் உட்காடுறாங்க. ஹாலில் வந்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காடுறாங்க, சேரில் உட்காந்து. அவங்களுக்கு வேர்க்குது, உள்ளத்தாச்சு பிள்ளை போட்டிருக்க அந்த துண்டை வச்சு, மேலே போட்டிருக்க துண்டை வச்சு லைட்டாக அவங்கள தொடச்சிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி உட்காந்துருக்குறாங்க. இப்போது மறுபடியும் கிச்சனில் ஒரு சத்தம், சில்வர் கிளாஸ் மறுபடியும் கீழே விழுந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்குதுங்க. இப்போ தான் இந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு தூக்கி போடுது. எப்படி அந்த கிளாஸ் மறுபடியும் கீழே விழுகும்? தடவை கூட இவங்க கவனிக்காமல் எட்ஜில் வச்சுருப்பாங்க, கீழே விழுந்திருக்குன்னு சொல்லி இவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் இப்போது அவங்க அந்த கிளாஸை எடுத்து ஸ்லாப்பில், அந்த மேலே இருக்கும் இல்லையா, அப்போல்லாம் அந்த கிச்சன்லலாம் அந்த ஸ்லாப்பாக இருக்கும் பார்த்தீங்களா, இப்போ மாதிரி இந்த மாடலர் கிச்சன்லாம் இருக்காது. அந்த மாதிரி இடத்துல உள்ளே வச்ச டம்ளர், அந்த கிளாஸு எப்படி கீழே விழுந்திருக்கும்? இவங்களுக்கு வேர்த்து கொட்டுதுங்க. எந்திரிச்சு மெதுவாக நடந்து போகிறாங்க. பக் பக்குன்னு இவங்களுக்கு ஹார்ட் பீட் அடிக்க ஆரம்பிக்குது. குழந்தை உள்ளுக்குள்ளே குழந்தையோட மூமெண்ட் இவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அந்த குழந்தையும் பயப்படும். இந்த மாசமாக இருக்கிற தாய் பயந்தா வயிற்றில் இருக்கிற சேயும் பயப்படும். அந்த வயிறு ஒரு மாதிரி ஆகுது இவங்களுக்கு. அதை பிடிச்சிக்கிட்டே மெதுவாக போகிறாங்க. போய் பார்க்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல டம்ளர் மட்டும்தான் கீழே கிடக்கு. அங்கே எதுவுமே யாருமே இல்லை. இவங்களுக்கு ஒரு மாதிரி பக் பக்குன்னு இருக்குது. கிட்டக்க போயிட்டு அந்த கிளாஸை எடுத்து மேலே வைக்கிறாங்க. மேலே வச்சுட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா ஏதோ ஒரு உருவம், எரிஞ்ச ஒரு உருவம் இவங்கள பார்த்த மாதிரிக்கு நின்றுக்குதுங்க. அந்த காய்கறி வெட்டுற இடத்துல இவங்கள பார்த்த மாதிரிக்கு இப்படி நின்றுட்டு இருக்குதுங்க. ஒரு செகண்ட்ல மறைஞ்சிருக்குது. இவங்க திரும்பி பார்த்தோன்னே அதை பார்த்துருக்குறாங்க, ஸ்டன்னாகி நிற்கிறாங்க. அந்த ஒரு செகண்ட்ல அது மறைஞ்சிருக்குதுங்க. இப்போ இவங்களுக்கு கத்தவும் முடியலை, கத்தவும் இல்லை. ஒரு மாதிரி வீசிங் வந்த மாதிரி ஆயிருக்குதுங்க அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு. எப்படிங்க இருக்கும்? நீங்கள் இப்போ நைட் நேரத்தில் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு உங்களுக்கு தண்ணித்தாக எடுக்குது. இப்போ நீங்கள் கதையே கேட்டுட்டு இருக்கீங்க, திடீர்னு நீங்கள் தண்ணித்தாக எடுக்குதுன்னு சொல்லிட்டு வாட்டர் கேன் எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு கிச்சனுக்கு போனீங்கன்னா தண்ணி பிடிச்சிட்டு சடனாக திரும்பவும் உங்கள் முன்னாடி எதனா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி ஒரு எரிஞ்ச உருவம் உங்களை முறைச்சி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படிங்க இருக்கும்? அதே நிலைமை தான் அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு இருந்திருக்கு. அந்த இடத்துலையே மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறாங்க கீழே. இப்போது சுவாதியோட அத்தை கண் முழிச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு முன்னாடி ஒரு டாக்டர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பக்கத்தில் அவங்க ஹஸ்பண்ட் இருக்கிறாரு, அழுதுகிட்டு இருக்கிறாரு உட்காந்து. சுவாதி இருக்கிறாங்க, அவங்க அப்பா அம்மா இருக்கிறாங்க, மற்ற ஒரு 2 பேர் அவங்க சொந்தக்காரங்களாம் இருக்கிறாங்க. கண் முழிச்சு என்னன்னு சொல்லி பார்க்கும்போது தான் அவங்களுக்கு ஒரு உண்மை தெரிய வருது. அபார்ஷன் ஆயிடுச்சு. மயக்கம் போட்டு விழுந்த இடத்துல அவங்களுக்கு பிளட்டு லீக் ஆகி, அவங்க மயக்கம் போட்டு விழுந்த இடத்துல கீழே ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது. வேலைக்கு போயிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கதவை தட்டியிருக்கிறாரு. அவங்க திறக்கலைன்னு ஒன்றையும் அக்கம் பக்கத்தில் எல்லார்ட்டையும் சொல்லி ரொம்ப நேரம் தட்டி அந்த கதவை உடச்சிட்டு தான் அவங்க உள்ளேயே வந்திருக்கிறாங்க. உள்ளே பார்த்தா அவங்க ரத்த வெள்ளத்தில் இருந்துருக்கிறாங்க. பயந்து போய் தான் அவங்கள கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்குறாங்க. ஆனால் அவங்க உசுருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. அந்த குழந்தை இறந்துருச்சு. இதை கேட்ட உடனேயுமே சுவாதிக்கு தூக்கி போடுது. அழுகுறாங்க. அழுதுகிட்டே அவங்க அத்தைக்கிட்ட சொல்கிறாங்க, நான் அப்போவே சொன்னேனே அத்தை, அந்த வீட்டில் இருக்காதீங்கன்னு, அங்கே ஏதோ இருக்குன்னு சொன்னேன், நீங்கள் நம்பலை, இப்போ பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. குடும்பமே அழுகுறாங்க அங்கே உட்காந்து. கொஞ்ச நேரத்தில் எல்லாமே கடந்து போகுது. சுவாதியோட அத்தை இதுக்கப்புறம் நான் மட்டும் உயிரோட என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ வேறு மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஹாஸ்பிட்டலில். என்னையை கொன்றுங்க, நான் உயிரோடு இருக்கிறதுக்கு இல்லாமே இருக்கலாம், நான் அந்த ஹாலில் உட்காந்துருக்கக்கூடாது, ஒருவேளை ஹாலில் உட்காந்துருந்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு 50 மீட்டர் டிஸ்டன்ஸ் கூட கிடையாது, பக்கத்துலேயே மெயின் டோர் இருந்துச்சு, அப்போயே நான் கதவை திறந்தாச்சும் வச்சுருக்கணும், இல்லை கதவை திறந்து வெளியேவாச்சும் வந்திருக்கணும், எனக்கு தப்பாக பட்டுச்சு, அப்போவே டிவி ஆன் ஆனப்போயே நான் கொஞ்சம் சுதாரிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களே எப்படிங்க இருக்கும்? அவங்களுக்கு 5 வருஷமாக குழந்தை இல்லைங்க. 5 வருஷமாக அவங்களுக்கு குழந்தை இல்லை. அதனால தான் சுவாதி அவங்கள அவங்க குழந்தையாவே வளர்த்துட்ருக்குறாங்க.
இந்த அப்பார்ட்மெண்ட்டில் அவங்க அவங்க இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5½ வருஷம் ஆகப்போகுது. குழந்தையே இல்ல. இப்ப தான் அவங்க வந்து கன்சீவ் ஆயிருக்கிறாங்க. அதுவும் இந்த மாதிரி ஒரு அமானுஷ்யத்தால அது இதாயிருச்சுன்னா, அவங்கள எப்படி ஏத்துக்க முடியும் அவங்களால? கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் இப்படியே ஹாஸ்பிட்டல்லயே கடக்குதுங்க. 4வது நாள் சுவாதி அத்தை கண் முழிச்சு பார்க்குறாங்க. குளுக்கோஸ் ஏறிட்டு இருக்கு கையில. பக்கத்துல பார்த்தா அவங்க வீட்டுக்காரர் இருக்கிறாரு. சுவாதியோட மாமா இருக்கிறாரு. தூரத்துல பார்த்தா யாரோ ஒரு பையன் அந்த எரிஞ்ச உருவத்துல இவங்க பார்த்தாங்க இல்லையா? அந்த எரிஞ்ச உருவம் கையில வந்து ஒரு கைக்குழந்தைய வச்சுக்கிட்டு நின்னுட்டு இருக்கிற மாரி இவங்களுக்கு தெரிஞ்சிருக்குதுங்க. அத பார்த்தோனே அழுதுகிட்டே கோபத்தோட எந்திரிச்சிருக்கிறாங்க. கையில வந்து அந்த ஐவி குத்திருப்பாங்க இல்லையா? குளுக்கோஸ் குத்திருப்பாங்க இல்லையா? அது இருக்கு. டிஸ்டர்ப் ஆகுது. அத வந்து எடுத்து எறிஞ்சிருக்கிறாங்கங்க இப்படி. ஒரு கோபத்துல இருக்கிறாங்க. ஒரு தாய் வந்து அவங்க குழந்தைய வந்து ஒரு 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 அமானுஷ்யம் கொன்றுச்சு. இப்ப அந்த அமானுஷ்யம் கைக்குழந்தைய வச்சுக்கிட்டு அம்மா முன்னாடி நின்னா, அம்மாக்கு பேயா நாயாங்கிற அந்த ஒரு பயமே இருக்காதுங்க. அதே வெறியில தான் இவங்க அந்த ஊசி குத்துருக்கத புடுங்கி எடுத்துட்டு வேகமா எந்திரிச்சிருக்கிறாங்க. இவங்க புடுங்கி எடுத்ததுல முன்னாடிலாம் வந்து அந்த காலத்துல அந்த குளுக்கோஸ் பாட்டில் வந்து இரும்புல ஒரு மாரி செம வெயிட்டா இருக்குங்க. அந்த இது கீழ சாஞ்சு டம்முன்னு சத்தம் கேட்டது மட்டும் இல்லாம, இவங்க எடுத்த எடுல ரத்தம் தெறிச்சு அவங்க ஹஸ்பண்டோட மூஞ்சில தெறிச்சிருக்குதுங்க ரத்தம். அவரு டக்குன்னு பதறி அடிச்சு எந்திரிக்கும்போது மூஞ்சில ரத்தம் அடிச்சு என்னமோ ஏதோன்னு சொல்லி பார்த்தா, இவங்க வேகமா எந்திரிச்சு ஓடி இருக்கிறாங்க வெளிய. ஹாஸ்பிட்டல்ல அந்த ரூம்ல இருந்து வெளிய எந்திரிச்சு ஓடி இருக்கிறாங்க. உன்னை விட மாட்டேன்டா, உன்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பைத்தியம் மாதிரி ஓடி இருக்கிறாங்க. இப்போ அவங்க ஹஸ்பண்ட் வந்து பின்னாடியே ஓடுறாங்க. ஏய் நில்லுமா நில்லுமா சொன்னா கேளுமான்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடி போய் பிடிச்சி அங்க இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் அவங்கள கண்ட்ரோல் பண்ணி மயக்க ஊசி போட்டு அங்கேருந்து கூட்டு வந்து தான் படுக்க வச்சிருக்கிறாங்க பெட்ல. இப்படியே இன்னைக்கு நைட்டு முழுக்க அவங்க தூங்கவே இல்லை. அவங்களால அவங்க ஹஸ்பண்டும் தூங்கவே இல்லைங்க. ஹாஸ்பிட்டலே ஒரு மாதிரி ஸ்தம்பிச்சு போயிருந்துச்சாம். அடுத்த நாள் கொஞ்சம் நார்மல் ஆகுறாங்க. அதுக்கடுத்த நாள் அவங்க ஹஸ்பண்ட் வந்து இவங்கள கூப்பிட்டுட்டு, அதாவது இங்கேருந்து டிஸ்சார்ஜ் ஆகுறாங்க. நேராக வீட்டுக்கு போகலை. சுவாதியை கூட்டு போனாங்க இல்லையா ஒரு தர்காக்கு, அதே தர்கால அவர்கிட்ட கூட்டு போய் சொல்கிறாங்க, நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. பெரிய தப்பு நடந்திருக்கு, பெருசாக இதுலேயே நீங்கள் மாட்டியிருக்கீங்க, இங்கே வாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அதே மாதிரியே மந்திரிச்சு விட்டு தண்ணி தெளித்து அவங்களுக்கு ஒரு தாயத்தை கட்டி, நீங்கள் வந்து இருக்கிற இடம் உங்களுக்கு ஆபத்தானது, அங்கே இருக்காதீங்க, அங்கேருந்து போயிருங்கன்னு சொல்லி அவங்கள அனுப்பி விட்ருக்குறாங்க. இப்போ சுவாதியோட அத்தையை நேராக அவங்க வீட்டுக்கு கூட்டு போனால் கண்டிப்பாக அதெல்லாம் பிரச்சனை வரும், அங்கே தான் ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அவங்க மாமா என்ன பண்ணுறாருன்னா, சுவாதியோட வீட்டில் திருவள்ளூர் வீட்டில் போய் அவங்க அத்தையை விட்டுட்டு இங்கே நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு, இதுக்கு அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் உடன்பாடே கிடையாது. அவங்க வந்து ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்காங்க. இவங்களால என் பொண்ணுக்கு எதனா ஆச்சுன்னா அவங்கள கூட்டு போங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பிஹேவ் பண்ணியிருக்காங்க. சுவாதி தான் திட்டியிருக்கிறாங்க. இதோ பார், அவங்க எனக்கு அம்மா மாதிரி, அவங்களுக்கு எனக்கு ஒன்றுனா அவங்க என்ன விட்டுட்டு ஓடினாங்களா, அவங்களுக்கு ஒன்றா நான் எப்படி அவங்களுக்கு ஒன்றா என்னால் விட்டுட்டு போக முடியாது, உங்களால் முடியாதுன்னா சொல்லுங்கள், என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு கூட்டு போய் நான் வச்சு பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சண்டை நடந்திருக்குங்க. அப்பா அம்மானாலே அப்படி தான் இருப்பாங்கங்கிறத தாண்டிலும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவங்க விட்டு கொடுத்தது தப்பு தான். ஸோ அதை விடுங்க. இப்போ சுவாதி அவங்க அத்தை வந்து அவங்க வீட்டில் தான் இருக்கிறாங்க. அவங்க மாமா வந்து வேறு வீடு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்படியே ஒரு 4 நாள் போகுதுங்க. 5வது நாள் வந்து ஒரு வீடும் கிடைக்கிது. அந்த வீடை மொத்தமாகவே ஷிஃப்ட் பண்ணுறாங்க. அங்கேருந்து சில பொருட்கள்லாம் அந்த டிவியெல்லாம் போட்டு உடச்சிடுறாங்க. அந்த டிவியே தேவையில்லைன்னு சொல்லிட்டு அந்த இவங்க பார்த்த அமானுஷ்யங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதையுமே அவங்க வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வராமல் எல்லாத்தையுமே எடைக்கு போட்டு இப்போ தனியாக ஒரு வீட்டுக்கு வந்து, அதாவது சுவாதி அவங்க வீடு திருவள்ளூர் பக்கத்துலேயே வந்து ஒரு வீடு பிடிச்சி அங்கே வந்து அவங்க அத்தையும் மாமாவும் இருந்திருக்கிறாங்க. ஒரு வருஷம் போகுது. சுவாதியோட அத்தை மறுபடியும் கன்சீவ் ஆகுறாங்க. ஆனால் இந்த ஒரு வருஷத்தில் அவங்களோட மைண்ட் வந்து அதுலேருந்து வெளியே வர்றதுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறாங்க. அவங்க குடும்பமே ஸ்தம்பிச்சு போயிருந்துருக்குதுங்க. இப்போ அவங்க மறுபடியும் மாசமா இருக்கிற இந்த நேரத்தில் தான் சுவாதியோட மாமா அந்த அவங்க காலி பண்ணி வந்தாங்க இல்லையா, அந்த வாடகையோட அட்வான்ஸை வாங்குறதுக்காக இத்தனை ஒரு வருஷமாக இழுத்தடிச்சிருக்கிறானுங்க. நீங்கள் உடனே காலி பண்ணீங்க அப்படின்னா எங்களால் அட்வான்ஸ்லாம் கொடுக்க முடியாது, நான் அதுக்கு கழிப்பேன் இதுக்கு கழிப்பேன்னு சொல்லிட்டு ரொம்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சென்னையில் இப்பயுமே இருக்குது. ஹவுஸ் ஓனர்ஸ் வந்து பணந்தின்னி கழுகுகளாக இருப்பாங்க இல்லையா, நம்மளோட பிருந்தாவன் நகர் வீட்டிலேயே கதையை நீங்கள் பார்க்காதவங்க கீழே லிங்க் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். எங்களுக்கு நடந்த ஓன் ஸ்டோரி அது. அதுலேயுமே எங்கள் ஹவுஸ் ஓனர் ஒரு பேய் ஒருத்தி இருப்பா. அதே மாதிரியான ஒரு பேய் தான் வச்சுக்கோங்களேன் இந்த ஹவுஸ் ஓனரும் இந்த கோட்ரஸில் இருக்கிறது. சொல்லப்போனால் வாடகைக்கு விடுறதே தப்புன்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ஃபுல்லாக தெரியாது. தெரிஞ்சால் தான் நான் சொல்லணும். இப்போ நான் கதையோட இதாக போகிறேன். வாங்க போன இடத்துல போய் அட்வான்ஸையும் வாங்கிடுறாரு. கொடுத்த அட்வான்ஸை பாதியை கழிச்சிட்டு தான் கொடுத்துருக்குறான். அதை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது பைக் பார்க்கிங்கில் வந்துட்டு அந்த பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருந்தான்னு சொன்னேன் இல்லையா, பக்கத்து 2 வீட்டில் வந்து அவங்க தான் இவங்களை கோயிலுக்கும் தர்காக்கும் போக சொன்னாங்கன்னு. அவங்களில் ஒருத்தர் வந்து பார்த்துட்டு, என்னப்பா
குணசேகரா எப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசியிருக்கிறாருங்க. இவரும் நல்லா ஓகே தானே, இப்ப எல்லாம் அதுலேருந்து வெளிய வந்துட்டோம்னு சொல்லிட்டு, இவங்க லைஃப்ல நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்பதாங்க அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. நீங்க போனதுக்கு அப்புறமா, அதாவது சுவாதியோட அத்தையும், மாமாவும் அந்த வீட்லருந்து போனதுக்கு அப்புறமா, அந்த வீட்ல கிட்டத்தட்ட ஒரு 3 1/2 மாசமாவே சத்தம், அழுகிற சத்தம். ஒரு பையன் வந்து உள்ள வந்து அழுகிற மாரி ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்திருக்குதுங்க. கதவெல்லாம் போட்டு டம் 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 டம்னு அடிக்கிற சத்தம்லாம் கேட்டிருக்கு. இவங்க எல்லாருக்குமே டிஸ்டர்பன்ஸ் ஆயிருக்கு. யார்றா அவனுங்க? யார்றா இருக்கிறா? ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு பயந்துருக்கிறாங்க. இவங்க வீட்ல எல்லாம் சின்ன சின்ன குழந்தைங்க இல்லையா? எல்லாருமே பயந்து அலறி அடிச்சு எந்திரிக்கிறது. நைட்டு ஒரு 12 மணிக்கு மேல ஒரு காலையில விடிய காலையில 4 மணி வரைக்கும் இந்த சத்தம் தொடருமாங்க எப்பயுமே. இவங்க எல்லாருமே அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி, ஒண்ணு இந்த வீட்ல என்ன இருக்குன்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா நாங்க எல்லாருமே வந்து இந்த வீட்டை விட்டு காலி பண்ணி போயிருவோம்னு சொல்லி இருந்திருக்கிறாங்க. அப்பதான் கொஞ்சம் ஒரு மாசம் கழிச்சு கேரளால இருந்து நம்பூதிரின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் வந்திருக்கிறாங்கங்க. இவங்க 4 பேருமே ஒரு மாரி இருந்திருக்கிறாங்க. பார்க்கறதுக்கே வித்தியாசமா இருந்திருக்கிறாங்க. அவங்க வந்து இந்த பேய் ஓட்டுறது, அப்புறம் இந்த பில்லி சூனியத்தை எடுக்கிறது அந்த மாதிரியான ஆட்களாம். இந்த அங்கிள் வெளியே தற்செயலா ஆஃபீஸ் கிளம்பி வெளியே வரும்போது பார்த்தா யாரோ ஒருத்தர் வெளியே நின்றுட்டு இருந்திருக்காரு. கதவு திறந்திருக்கு. ஆல்ரெடி அந்த வீட்டில் ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குன்னு சொல்லிட்டு தான் இவங்களாம் பயந்துட்டு இருக்காங்க. ஏய் யார் நீ? திடீர்னு பார்த்தா இங்கே வந்து யாரா ஒருத்தர் அங்கே நின்னா, ஏய் யார் நீன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து பூஜை போயிட்டுருக்கு, யாரும் வெளியே வராதிங்க, வீட்டுக்குள்ளேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வேலைக்கே போலையாங்க, அன்னைக்கு ஃபுல்லாக வீட்டில் இருந்திருக்கிறாரு. ரொம்ப நேரமாக அந்த வீட்டில் வந்து யாரோ அழுகிற சத்தம் கேட்டிருக்குங்க. ஏதோ ஒரு பையன் உசுரே போகிற அளவுக்கு கத்துற மாதிரி ஏதோ சத்தம்லாம் கேட்டிருக்கு. அவங்க ஒரு அரை நாள் வந்து அங்கேயே இருந்து ஏதோ ஒரு பூஜைலாம் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. அவங்க அங்கேருந்து கிளம்பி போனதுக்கப்புறமா எல்லார் வீட்டு கதவையும் தட்டி, நாங்கள் வெளியே தொங்க விட்டுருக்கிற அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் தொங்க விட்டு போயிருக்கிறாங்க. மந்திரிச்சு ஏதோ சொன்னாங்க, சம்திங் ஏதோ உருண்டையாக இருக்குமோ, அதெல்லாம் தொங்க விட்டுட்டு போயிருக்கிறோம். இதை வந்து யாரும் தொடாதீங்க. அது மாதிரி உங்கள் வீட்டு குழந்தைங்கள் யாருமே அந்த பூட்டில், வீட்டோட லாக் இருக்கும் இல்லையா, அதுலேயுமே ஏதோ ஒன்று சின்ன சின்னதாக உருண்டையாக சிவப்பு கலரில் மஞ்சள் கலர்லலாம் வந்துட்டு தொங்க விட்டு போயிருக்கிறாங்க. அப்போ இதை யாருமே வந்து தொட்டக்கூடாது, எடுத்துடக்கூடாது, இந்த வீடே வந்து லாக் பண்ணியே வச்சுருங்க, யாரும் போகாதீங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அவங்க சொல்லிட்டு போன அன்னைக்கு நைட்டு அலறல் சத்தம் கேட்டிருக்குதுங்க அந்த வீட்டிலேருந்து. ஒரு 2 நாள் செம்ம அலறல் சத்தமாக, கதவை போட்டு உடைக்கிற சத்தம் கேட்குதான். என்னமோ ஏதோன்னு சொல்லி வெளியே வந்துலாம் பார்த்துருக்குறாங்க இவங்க பக்கத்தில், அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம். வெளியே வந்து பார்த்தா இந்த கதவை வந்து லிட்டரலாக தெரியுதான், யாரோ உள்ளேருந்து தட்டுறாங்கங்கிறது வெளியவே தெரியுதான். இவங்க எல்லாரும் இந்த குவார்டர்ஸில், இந்த பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த குவார்டர்ஸுக்கு வந்து, அந்த குவார்டர்ஸில் இருக்கிற அந்த பிளாக்ல இருக்க மொத்த பேருமே இந்த குவார்டர்ஸ்க்கு வந்து 6 வருஷம் தான் ஆகுது. 6 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு அவங்களுக்கு தெரியாது. இப்போ அந்த சத்தம் 2 நாள் 3 நாள் போகுது, அப்படியே அடங்கிடுது, ஒன்றுமே ஆகலை. அடுத்த ஒரு வாரம் போகுது, எதுவுமே ஆகலை, சத்தம் வரல, இவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. இவங்க லைஃப் கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலாக மூவ் ஆக ஆரம்பிக்குது. அதே மாதிரி பார்க்கிங்லேயும் நான் கதை ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன், குழந்தைங்க அங்கங்கே சில அமானுஷங்களை பார்த்துட்டு மயக்கம் போட்டு விழுகிறது, அவங்கள மந்திரிக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் அந்த குவார்டர்ஸில் நீடிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான விஷயங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறையுது. இப்போது இந்த அங்கிள் இருக்கார் இல்லையா, பக்கத்து வீட்டு அங்கிள் வந்து சொல்லிட்டு இருக்கார் இல்லையா சுவாதி அவங்க மாமா கிட்ட, அவர் இன்னொரு விஷயமும் சொல்கிறாரு. ஒரு நாள் ஒயின் ஷாப்பில் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட, ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸோடு அவர் போய் குடிச்சிட்டு இருக்கும்போது ஒருத்தரை சந்திக்கிறாரு. அவர் யாருன்னா, இவங்க எல்லாருமே இந்த குவார்டர்ஸுக்கு வந்து 6 வருஷம்தான் ஆகுது. ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு பேட்ச் இருப்பாங்க இல்லையா, அதில் ஒருத்தர் தான், அதாவது இந்த அங்கிள் இருக்கிற அதே வீட்டில் இருக்கிற ஒருத்தர் தான் இப்போ குடிக்க வந்திருக்கிறாரு, அவரும் அவரோட ஃப்ரெண்ட்ஸோட. இவங்க 2 பேரும் மீட் பண்ண உடனேயும் இவர் வந்து போய் கேட்டிருக்கிறாரு, இந்த அங்கிள் போய் கேட்டிருக்கிறாரு, என்னப்பா எப்படிப்பா இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, குழந்தெல்லாம் நல்லா இருக்கிறாங்க, எல்லாம் படிச்சுட்டு இருக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது இவர் சொல்லியிருக்கிறாருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க 2 பேர் சேர்ந்து குடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்போது அவர் சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி வீட்டில் நிறைய அசம்பாவிதம் நடந்து போச்சுப்பா அப்படின்னு சொல்லி. சுவாதியோட மாமா அத்தைக்கு நடந்ததுலேருந்து இந்த நம்பூதிரி வந்த வரைக்கும் எல்லாத்தையும் சொன்ன உடனேயும் அவர் ஒரு விஷயத்த சொல்கிறாருங்க. இவருக்கு அடித்த 2 ரவுண்டும் இறங்குற அளவுக்கு ஒரு விஷயத்த அவர் சொல்லியிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க வந்து 6 வருஷம் ஆகுது, 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அப்பார்ட்மெண்ட்டை வந்து, அந்த குவார்டர்ஸை வந்து கட்டின புதுசில் இருந்த ஒரு பேட்சில் ஒருத்தர் இப்போ ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அங்கே இவங்க அத்தையும் மாமாவும், அதாவது சுவாதியோட அத்தையும் மாமாவும் இருந்த அதே வீட்டில் அம்மா, பையன், அந்த பையனுக்கு தங்கச்சி, இவங்க 3 பேர் இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு அப்பா கிடையாதுங்க. வறுமையில் இருந்த குடும்பம், அவங்களால வாடகையும் கட்ட முடியாமல் ஒரு கட்டத்துக்கு மேலே போகுது. அந்த பையனோட படிப்பும் நிற்க ஆரம்பிக்குது, தங்கச்சியோட படிப்பும் நிற்க ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பையன் வந்து நல்ல மார்க் எடுத்துருக்கிறான். அவனால் மேற்கொண்டு படிப்பு படிக்க முடியலையேங்கிற ஒரு ஆதங்கத்தினாலேயோ இல்லாமல் எதனால் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டாங்கிறது அவங்களுக்கே தெரியலை.
மேபி லவ்வா அந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கிற பையன் லவ் பண்ண மாட்டான் எனக்கு தெரிஞ்சு. இல்லை அவன் எதில் பாதிக்கப்பட்டான்னு தெரில. ஒரு நாள் நைட்டு ஒரு 12:30 மணிக்கு அவங்க அம்மாவையும் தங்கச்சியையும் ரூமில் வச்சு வெளியே தாப்பால் போட்டுட்டு கெரோசின் ஊற்றி நடு வீட்டில் எரிஞ்சு அந்த ஹால்லேயே விழுந்து செத்துருக்குறாங்க. துடிச்சு கத்தி என்னமோ ஏதோன்னு சொல்லி எல்லாரும் எந்திரிச்சிட்டு இவங்க அம்மாவும் தங்கச்சியும் கதவை போட்டு உடனும் உடைச்சிருக்காங்க. திறக்க முடியல. வெளியே இருந்த இவங்களும் வந்து கதவை தட்டியிருக்கிறாங்க. அவங்களால திறக்க முடியல, உடைக்க முடியல. லாஸ்ட்டாக வெளியே இருந்தவங்க வந்துட்டு மொத்தமாக எல்லாரையும் கூப்பிட்டு வந்து அந்த உருட்டுக்கட்டை எல்லாத்தையுமே எடுத்து எதையோ கடப்பாறையெல்லாம் வச்சு இடித்து ஒரு வழியாக உடச்சி உள்ளே வந்து பார்த்தா அந்த பையன் கருகி செத்து போய் கிடக்குறான் ஹாலில். இதுதான் அங்கே நடந்த உண்மை சம்பவம். அவன் இறந்து 10 வருஷம் ஆகுது. 10 வருஷத்துக்கு மேலேயே ஆகுது. அவன் இறந்து 5வது வருஷத்தில் இவங்க மாமாவும் அத்தையும் அந்த வீட்டுக்கு போயிருக்கிறாங்க வாடகைக்கு. இப்போது கரண்ட்டில் அந்த பையனோட அந்த இறந்து போன பையனோட தங்கச்சிக்கு கல்யாணமாகி அவங்களுக்கு ஒரு குழந்தையே இருக்குது. அவங்க அம்மா இறந்துட்டாங்க இப்படின்னு சொல்லி இந்த அங்கிள் எல்லாத்தையுமே சொல்ல இவருக்கு வேர்த்து போய் ஒரு மாதிரி ஆகுறாருங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பையன் இறந்து 1 வருஷத்தில் அந்த கோட்ரஸில் இருக்க எல்லா வீட்டில் இருக்கவங்களுமே காலி பண்ணிட்டாங்களாம். ஏன் அப்படின்னா அந்த பையன் இறந்த அடுத்த நாளே அவங்க அம்மாவும் தங்கச்சியும் அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. வேறு இடத்துக்கு போயிட்டாங்க, ஷிஃப்ட் ஆகி போயிட்டாங்க. அது அந்த பையனோட ஞாபகார்த்தமாலேயோ இல்லை அவன் டிஸ்டர்ப் பண்ணனாலேயோங்கிற மாதிரிலாம் இல்லை. அவங்க சொல்லிட்டு போனது அவங்களுக்கு இந்த வாடகை செட் ஆகலை, கொடுக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு கம்மியான வாடகைக்கு வேறு ஒரு குடிசை வீட்டில் போய் இருந்துக்கிறோன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அவங்க போனதுக்கப்புறமா இந்த பையனோட ஆட்டம் ஆரம்பிச்சிருக்குங்க அந்த குவார்ட்டர்ஸில். அந்த பையனோட சைக்கிள் கீழே நிற்குமா அந்த பார்க்கிங் ஏரியா இப்போ சொன்னேன் இல்லையா, அந்த பார்க்கிங்கில் நிற்கிற சைக்கிளில் அந்த பையன் உட்காந்துருந்த மாதிரி நிறைய பேர் பார்த்துருக்குறாங்க. நைட்டு அன்டைமில் வேலை முடிஞ்சு வரவங்க, மத்தியான நேரத்தில் வந்துட்டு இந்த கறி சாப்பிட்டுட்டு கறியை கொண்டு போகிறவங்க, இல்லை ஏதோ அந்த குழந்தைங்களாம் அவங்களோட குழந்தைங்களாம் எல்லாருமே வந்து பார்த்து பயந்து மிரண்டு போய் இந்த அமானுஷ்யம் 1 வருஷம் தொடர்ந்துருக்கு அந்த குவார்ட்டர்ஸ் வீட்டில். அதனால தான் அந்த குவார்ட்டர்ஸில் இருக்கிற எல்லாருமே காலி பண்ணி அந்த குவார்ட்டர்ஸ் விட்டே போயிருக்கிறாங்க. இந்த கதையை இப்போ தான் இந்த அங்கிள் வந்து இந்த பக்கத்து வீட்டு அங்கிள் கிட்ட சொல்கிறாரு. சொன்ன உடனே அவருக்கு தூக்கி போடுது. நானும் வந்து வீட்டை காலி பண்ணிடுறேன் ஏன்னு சொல்லி அவர் அங்கேருந்து கிளம்பி வந்திருக்கிறாரு. ஆனால் இங்கே வந்து இப்போ எந்த அமானுஷ்யமும் எதுவுமே நடக்காததுனால எதனா ஒரு சின்ன ஒரு விஷயம் அடுத்து நடந்தால் கூட காலி பண்ணிடலாங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான்ப்பா நானே இருக்கிறேன்னு சொல்லி சுவாதியோட மாமா கிட்ட அந்த அங்கிள் சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி இந்த அங்கிள் வந்து இந்த அங்கிள்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. இந்த அங்கிள் வந்து சுவாதியோட மாமா கிட்ட இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறாரு. இதை கேட்ட உடனேயுமே அவர் சுவாதியோட மாமா வந்து இதை அவருக்குள்ளேயே வச்சுக்கிறாரு. சுவாதிக்கிட்டேயோ சுவாதி அம்மா அப்பா கிட்டேயோ இல்லை அவரோட ஒய்ஃப் கிட்டேயோ சொல்லலை. ஏன்னா இப்போ தான் அவங்க மறுபடியும் கன்சீவ் ஆகிருக்கிறாங்கங்கிற காரணத்தினால இது மறைச்ச மாதிரியே இருக்கட்டும், இது என்னன்னே தெரிய வேணாம்னு சொல்லி விட்டுட்டார். ஒரு கட்டத்துக்கு மேலே சுவாதி வந்து இந்த விஷயத்தை நோண்டி அவங்க மாமா கிட்ட, அதாவது குழந்தெல்லாம் பிறந்துருது. குழந்தை பிறந்ததுக்கப்புறமா கொஞ்ச நாள் ரொம்ப வருஷம் கழித்து தான் சுவாதிக்கிட்டேயும் சரி சுவாதியோட அத்தைக்கிட்டேயும் வந்து அவங்க மாமா இந்த விஷயத்தையும் ஷேர் பண்ணாராம். ஸோ சுவாதிக்கு வந்து இந்த விஷயத்தை கேட்டோடனையும் நான் அப்போவே சொன்னேன்ல, எரிஞ்சு போன ஒரு உருவம் தான் அங்கே நின்றுச்சு, நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னேன். யாருமே நம்பலை. சரி விடுங்க, அதுலேருந்து நம்ம வெளியே வந்துட்டோம், அதை பற்றி பேச வேணாம்னு சொல்லிட்டு அவங்க குடும்பமே இப்போ நல்லா தான் இருக்கிறாங்க. சுவாதிக்கும் கல்யாணமாகி அவங்களுமே வந்துட்டு இப்போ வெல் செட்டில்டு ஃபேமிலியாக தான் அவங்களோட லைஃப் வந்து நல்லா தான் போயிட்டுருக்கு. நம்ம டெவில்ஸ் கிச்சனை அவங்க மாமாவும் பார்த்துருக்குறாரு, சுவாதியும் பார்த்துருக்குறாங்க. சுவாதி அவங்க அத்தைக்கும் மாமாவுக்கும் டெவில்ஸ் கிச்சனை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க அத்தையும் மாமாவும் சுவாதிக்கு நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்க மாமாவும் சேர்ந்து தான் இந்த ஸ்டோரியை வந்து அவர் பிரபாகரன் பிரதர்கிட்ட வந்து நீ சொல்லு இந்த ஸ்டோரியை வந்து நம்ம எல்லாருமே பார்க்கும்போது நமக்கு அவங்க அப்பா அம்மாவும் பார்ப்பாங்க இல்லையா, அவங்க ஃபேமிலியாக பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு குறிப்பிடத்தக்க விஷயம், இந்த கதையில் நானாக வச்ச புனைப்பெயர்கள் தான் சுவாதியோட மாமா. இதெல்லாம் ஆக்சுவலாக எனக்கு கதை அனுப்பினவங்களோட பேர் வந்து சுவாதி கிடையாது. நான் எதனால் அதை சொல்ல மாட்டேங்கிறது 2-3 ஸ்டோரிக்கு நான் ஒரு 37வது கதையில் பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லை எச்சத்தனமான விஷயங்கள்லாம் வந்து நம்ம ஸ்டோரியை பார்த்துட்டு அவங்களோட ஐடியில் போய் அவங்கள கமெண்ட் பண்ணுற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால தான் நம்ம அவங்களோட ஐடியாவோ இல்லை ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை அதுக்குண்டான எதையுமே நான் ஷேர் பண்ணுறதில்ல. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. அண்ட் உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி எதனா நடந்துருந்துச்சு உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னா அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா மெயில் ஐடியும் கீழே கொடுத்துருக்குறேன். இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு எனக்கு டைப் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது, ஒரு மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு மேலே என்னால் பேசி அனுப்ப முடியல உங்களுக்கு எதனா இருந்துச்சு அப்படின்னா
மெயில் ஐடிக்கு வந்துட்டு நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்டாகவே நீங்கள் எனக்கு அனுப்புங்க, நான் கேட்டுறேன். 2வது ஆ 2வது இப்ப நான் அடுத்த அந்த ஸ்டோரி தான் நீங்க பார்க்க போறீங்க. ஒருத்தவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அழகா நோட் புக்ல உட்காந்து சூப்பரா எழுதியிருக்கிறாங்க. தெளிவா எழுதி, அத ஃபோட்டோ எடுத்து எனக்கு Instagramல அனுப்பியிருந்தாங்க. அந்த மாரி அனுப்புனீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். எனக்கும் படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டோரியில உங்கள மீட் பண்றேன். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா, நம்ம 60,000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டோம். 60,000 சப்ஸ்கிரைபருக்குமே 60,000 கோஸ்டீஸ்க்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். இன்னுமே நம்ம 100K சப்ஸ்கிரைபர் போகணும் அப்படின்னா, பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் தான் எனக்கும் ஒரு பூஸ்டப்பா இருக்கும். ஸோ மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான தட்டி விட்டுருங்க. பாய்.